இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான மூணாவது ஒரு நாள் போட்டி சிட்னி மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க. முதல் 2 போட்டியில தோல்வியை தழுவி சீரியஸையும் இந்தியா இழந்துட்டாங்க. அதனால இந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில ஆறுதல் வெற்றியை பெறணும் அப்படிங்கிற முனைப்போட ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல டாஸ்ல இந்திய அணிக்கு ஒரு பெரிய சோகம். சுப்மான் கில் இந்த போட்டியிலையும் டாஸை தோத்துட்டாப்புல. 18வது முறையா தொடர்ச்சியா 18வது முறையா டாஸ்ல தோத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை இந்திய அணி வச்சிருக்கிறாங்க. டாஸ்ல மோசமான சாதனை அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்கினாங்க. அவங்களுக்கு துவக்கம் செமையா அமைஞ்சதுங்க. டிராவிஸ் ஹெட்டும் கேப்டன் மார்ஸும் சரியான ஆட்டம் ஆடினாங்க. 9 ஓவருக்கு விக்கெட் இழப்பின்றி 63 ரன்களை எடுத்திருந்தாங்க. இப்படியே போனால் கண்டிப்பாக 300க்கு மேலே ஸ்கோர் போகும் அப்படிங்கிற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் 10வது ஓவரை முகமது சிராஜ் போட வர்றாப்புல டிராவிஸ் ஹெட்டுக்கு சரியான ஒரு டெலிவரியை போட்டு ஆஃப் சைடில் அப்படி கட் பண்ணுவான் மனுஷன். பிரசித் கிருஷ்ணா கையிலே போய் கேட்ச் விழுந்துடும். அந்த பிரேக் த்ரூவை கொடுத்தது முகமது சிராஜுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 18 முறை டிராவிஸ் ஹெட்டும் சிராஜும் நேருக்கு நேரம் மோதிருக்காங்க. இதில் 8வது முறையா டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை சிராஜ் கைப்பற்றி ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. இந்திய அணிக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அமைஞ்சது. இதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் மிச்சல் மார்ஸ் ஒரு 41, டிராவிஸ் ஹெட் 29, ரென்சா ஒரு 56, ஷாட் ஒரு 30, கேரி ஒரு 24. இவங்க ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுக்க பின்வரிசை வீரர்கள் பெருசா ரன் அடிக்க முடியாம திணறி அவுட் ஆயிட்டாங்க. இதனால ஆஸ்திரேலியா வெறும் 236 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் 183 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நல்ல வலுவான நிலையில இருந்தாங்க. அந்த பொசிஷன்ல கண்டிப்பா 290 300 ரன்கள் போகும் அப்படிங்கிற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல இந்திய அணியுடைய துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சரியான ஒரு நம்ப முடியாத கேட்ச் எடுப்பாப்லங்க. மனுஷன் அப்படி பின்னாடியே ரன்னிங்ல போய் ஒரு கேட்ச் எடுப்பாப்ல. அந்த கேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமைஞ்சது. அந்த கேட்சோட ஸ்ரேயஸ் ஐயருக்கு முதுகில் பிடிச்சிரும். அதோட கிரவுண்டை விட்டு வெளியேறிடுவாப்ல. அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்கள் அவுட் ஆக வெறும் 236 ரன்களை மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் அடிக்க முடிஞ்சது. இந்திய அணியுடைய ஸ்பின் பவுலர்கள் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுலேயும் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர்லாம் செம்மையாக போட்டாங்க. அக்சர் பட்டேல் 6 ஓவர் போட்டு வெறும் 18 ரன்களை மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பாப்புல. செம்மையான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் 2 விக்கெட்டை எடுப்பாப்புல. 10 ஓவர் போட்டு 50 ரன்கள் கிட்ட கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுப்பாப்புல. அதே நேரம் ஹர்ஷித் ராணா செம்மையாக பவுலிங் போட்டு 8.3 ஓவர்கள் பந்து வீசி 39 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்திருப்பாப்புல. அது ஒரு முக்கியமான காரணம். ஆஸ்திரேலியா பெரிய ஸ்கோருக்கு போக முடியாம லோ ஸ்கோர்லேயே வீழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இந்த ஹர்ஷித் ராணா எடுத்த ஒரு 4 விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல தலைவர் விராட் கோலி முதல் 2 போட்டிகள்லையும் ரன்னே அடிக்காம டக் அவுட் ஆயிருந்தாப்புல. இதை தொடர்ந்து 3வது ஒரு நாள் போட்டி அவருடைய லைஃப் டைம்ல ஆஸ்திரேலிய மண்ணில் கடைசி போட்டியை ஆட இருக்காப்புல. அதனால ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. நிச்சயமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி எல்லாருடைய மனசுலையும் நிக்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸை விராட் கோலி ஆடுவாப்புல அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க. நிச்சயமா அதை செய்வாப்புல. அதே போல முதல் 2 போட்டிகள்லையும் பெருசா ரன் அடிக்க முடியாத கேப்டன் சுப்மான் கில்லும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் இந்த போட்டியில ஆடியே ஆகணுங்க. கண்டிப்பா இந்த போட்டியை ஜெயிச்சு ஒரு ஆறுதல் வெற்றியோட இந்திய அணி திரும்பும்னு ரசிகர்கள் நம்புறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.